பிள்ளை விநாயகம் 19 இக்குறியீட்டு தொடரின்படி வெற்றிடத்திற்கு பொருத்தமானதை தெரிவு செய்து எழுதுக. இதுல நாங்க இப்ப இத 12 இந்த இவ்வளோத்தையும் எடுக்க போறோம். அப்ப இது 12 இருந்தா இதுவும் 12 தான் இருக்கும். அப்ப இது 12 இதுல 4 வட்டங்கள் இருக்கு. அப்ப அதுல ஒரு வட்டம் என்ன பெருமதி என்று காண்றதுக்கு நாங்க இப்ப 12 4ஆல பிரிப்போம். 4ஆல பிரிச்சா 4 3 12. அப்ப ஒரு வட்டத்தின் பெருமதி 3 3 3 3. அடுத்ததும் 12 தான். அப்ப 1 2 3 முக்கோணி பெருமதி 12. அப்ப நாங்க இப்ப 12 3ஆல பிரிக்க போறோம். 3ஆல பிரிச்சா 3 4 12. அப்ப ஒரு முக்கோணியின் பெருமதி 4. இப்ப இதுல 4 இதுதான் ஒரு முக்கோணி. அப்ப இதுல இருக்கிற முக்கோணிகள் 4 படி வரும். அப்ப இது 4 முக்கோணிகள் ஒன்றின் பெருமதி 4. அப்ப இதுல மொத்தம் எத்தனை காண்றதுக்கு 4 நாங்க இப்ப 4ஆல பெருக்குவோம். பெருக்கினா 4 16 16 இதுல 2 சதுரம் 16 எடுக்கலாம். அப்ப 16 2ஆல பிரிக்கணும். பிரிச்சா 2 16 0. அப்ப ஒரு சதுரத்தின் பெருமதி 8. அப்ப இதுலயும் 8. அடுத்த கீழே இருக்கிறதும் சதுரம் தான். அப்ப 8 8 8 8. அப்ப இந்த கேட்டிருக்க கேள்வி என்னன்னா, இக்குறியீட்டின் தொடரின்படி வெற்றிடத்திற்கு பொருத்தமானதுன்னா இதுக்கு பொருத்தமான இதுல இருந்து தெரிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல 4 சதுரம் இருக்கு. ஒன்றின் பெருமதி 8. அப்ப நாங்க இப்ப 8 4ஆல பெருக்குவோம். பெருக்கினா 4 32. அப்ப 32 வரக்கூடியதா இதுல எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இப்ப நாங்க பெருமதியை போட்டு கண்டுபிடிக்க போறோம். முதலாவது சதுரத்தின் பெருமதி 8. அடுத்த வட்டத்தின் பெருமதி 3. அப்ப 3 24. ஆனா இதுல 32 வரணும். அதனால இந்த விட வராது. இனி நாங்க அடுத்த விடைக்கு போக போறோம். அடுத்தது இந்த சதுரம் 8. முக்கோணி எத்தனை 4. அப்ப 4 32. அப்ப இதுலயும் 32 இதுலயும் 32. அப்ப இது சரி. நீ அடுத்தது பார்க்க போறோம். அடுத்ததுல சதுரம் 2 தடவை இருக்கிறதால 8 பார்க்கணும். 8 64. அப்ப இத சொல்லி இருக்கிறத விட கூட்டிட்டு அதனால அதுக்குள்ள விட என்னண்டா அதாவது குறியீட்டை தான் கேட்டிருக்காங்க. அப்ப விட என்னண்டா சதுரம் 4 இதுதான் விட 2. நன்றி.